ஹாய், நம்ம எல்லாரும் கொத்து பரோட்டா சாப்பிட்டுருப்போம். நான் இங்கே சப்பாத்தி யூஸ் பண்ணி எப்படி கொத்து சப்பாத்தி செய்யலான்னு காமிக்க போகிறேன். அதுக்கு நான் இங்கே 5 சப்பாத்தி எடுத்திருக்கேன். 5 சப்பாத்தியையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்தா தான் இந்த சப்பாத்தி மசாலாஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகி கரெக்டான அந்த டேஸ்ட்டில் வரும். நான் 5 சப்பாத்தியையும் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா அடுப்பில் ஒரு பேன் வச்சு சூடானதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கூடவே ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கறி லீஃபும் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அப்போ தான் கரெக்டான ஃப்ளேவர் வரும். 2 பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி சின்ன பீசஸாக சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறமா இங்கே 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இவ்வளோத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து வதங்கி இந்த ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. மசாலா வரப்பட்டதுக்கப்புறம் அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் 4 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. அந்த மசாலாஸும் முட்டையும் சேர்ந்து நல்லா வறுபட்டு மிக்ஸ் ஆகி இந்த ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளோட கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதையே நம்ம ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு லஞ்சாகவும் பேக் பண்ணி கொடுக்கலாம். லஞ்சாக பேக் பண்ணுறோன்னா முந்தின நாள் நைட்டே சப்பாத்தி செஞ்சு அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சு மூடி வச்சிங்கன்னா காலையில் உங்களுக்கு எழுப்பி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு சிஸ்டர் வந்தவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்தோம். அவர் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கொத்து சப்பாத்தி கலர்ஃபுல்லாக வரணுன்னா காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்ணணும். இது நல்லா கலர் கொடுக்கும், பட் காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் இந்த கொத்து சப்பாத்தியை ட்ரை